வணக்கம். உங்களில் ஒருத்தியாக பாரதி வரதராஜன். அற்புதமான ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீயே உன்னை சந்தி, மீட் யுவர் செல்ஃப். ஹாரிசன் ஸ்வெட் மார்டன் அவர்கள் எழுதின புத்தகம். இதோட அடுத்த பகுதியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயத்திற்கு முடிவு கட்ட உங்களுடைய மதத்தை நடைமுறைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் என்ற ஒரு புக் எழுதியிருக்காரு ஜான் ரான்ஃபோன் ஆலிவர் அப்படின்ற ஒரு ஆத்தர். இவர் பார்த்திங்கன்னா அவரோட பயம் குறித்த ஒரு இது சொல்லியிருக்காரு. அதாவது அவங்களோட மதத்தோட இது கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க கடவுளை தன்னுடைய மெய்ப்பனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா எல்லா விதத்துலேயும் கடவுள் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறத அவங்க நடைமுறைப்படுத்தி அதை எப்போவுமே அவங்க மறக்கவே மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, கடவுள் என் கூட இருக்கிறப்ப நான் ஏன் பயப்படணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பாங்க. ஸோ இவங்க எப்படி அந்த பயத்துலேருந்து வெளியே வந்தாங்க, இந்த கடவுள் தன்னுடைய இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இது மாதிரி இந்த பயங்கிற அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம இதுவில் பார்த்திங்கன்னா என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷி அவரும் இதே தான். அதாவது அவருக்கு அந்த நோய் இருக்கும்போது கூட கேன்சரால் அவர் இறந்தார். ஆனால் அவர் எந்த காலத்துலேயும் வலிக்குது இது மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படியும் அவர் அந்த அதோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு கடவுளை தான் அவர் முன்னிறுத்தி அவர் அந்த பயங்கிறது வெளியே அவர் போனார். இதுதான் தன்னைத்தான் சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பயங்கிற விஷயத்துலேருந்து வெளியே கண்டிப்பாக ரொம்ப அமைதியான ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரமண மகரிஷி மாதிரியே இப்போ வெளிநாட்டிலையும் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களில் ஒருத்தர் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அதே மாதிரி வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அதோட ரகசியத்தையும் சொல்லியிருக்காரு. கடவுளின் கருணைக்குள் அவர் நீண்ட காலமாகவே அமிழ்ந்து போயிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அந்த கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவர் இருந்திருக்காரு. அவருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு. ஆனால் அப்பயும் அவர் இல்லை கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அதோடவே அவர் அப்படியே வாழ்ந்து மறைஞ்சு போயிருக்காரு. அவரோட கண் பார்வை பாதிச்சிருக்குது. அப்பயும் அந்த ஒரு மனசில் அவ்வளோ ஒரு அமைதியாக ரொம்ப ஸ்மூத்தாக தான் அவரோட லைஃப்பை அவர் ஹேண்டில் பண்ணிக்க. நம்ம சின்ன ஒரு விஷயத்துக்கு உடனே அந்த ஹை டெம்பர் ஆகிட்டு நம்ம இது பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் கிடையாமல் ரொம்ப அமைதியான ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப் ஸ்டைலோடு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கடுத்து